சென்னையில் கலைஞர் நினைவு நூலகத்தை உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் மு. ஞானமூர்த்தி பார்வையிட்டார். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி அவர்கள் சென்னையில் உள்ள மெரினாவில் திருவள்ளுவருக்கு சிலை எடுத்து வள்ளுவர் கோட்டம் அமைத்தும் குறள் ஓவியம் தந்த கலைஞரின் நினைவகத்தை நேரில் சென்று பார்வையிட்டார். மேலும் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் திருவள்ளுவரின் புகழ் எல்லோரும் தெரிந்து கொள்ளும் வகையில் கன்னியாகுமரியில் சிலை வடிவமைத்து கடலில் நிறுவப்பட்டு மக்கள் சென்று பார்த்து வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் எல்லோரும் அறிந்து கொள்ளும் வகையில் திருவள்ளுவர் பெயரில் சென்னையில் வள்ளுவர் கோட்டம், இப்படி திருவள்ளுவரை மக்கள் மனதில் நினைத்திருக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர் மறைந்த முதல்வர் கலைஞர் எனவும், கலைஞரின் நினைவு பேனா சின்னத்தை அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி கூறினார். இதில் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் பேராசிரியர் தங்க ஆதிலிங்கம், அறக்கட்டளை பொருளாளர் முத்துச்செல்வன், தலைமை மகளிர் அமைப்பு தலைவர் குறளரசி ஆதிலிங்கம் உள்ளிட்ட உலக திருவள்ளுவர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.